அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் சில இடங்களில் மின்வெட்டு ஏற்படுவது ஏன் என மின்வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பீக் ஹவர்ஸில் உள்ளூர் மின் தேவை திடீரென அதிகரிப்பதால் மின் தடைகள் ஏற்படுவதாக மின்வாரியம் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட 10 காரணங்களால் மின்வெட்டு ஏற்படுவதாக மின்வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தடி மின்கம்பிகள் பழுது, ஜம்பர் கட் மற்றும் மின்கம்பி துண்டிப்பால் மின் தடைகள் ஏற்படுகின்றன என்றும் மின்வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சில இடங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவது ஏன் என மின்வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட 10 காரணங்களால் மின்வெட்டு ஏற்படுவதாக மின்சார வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின்மாற்றியில் பழுது அல்லது மின்மாற்றியில் அதிக சுமை காரணமாக மின் தடைகள் ஏற்படுவதாகவும் மின்வாரியம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மின்வாரியம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விரிவா சொல்லுங்க. தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் அறிவிப்பு இல்லாத மின்தடை ஏற்படுவதாக பல்வேறு புகார்கள் எழுந்திருக்கிறது. சமூக ஊடகங்களில் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்படுவதற்கான அந்த புகார்கள் என்பது எழுந்திருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு மின்சார துறை ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் போதுமான அளவில் மின்சாரம் கிடைக்கிறது என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்மை காலங்களில் மாநிலத்தின் உச்ச மின் தேவை தினசரி 20,000 மெகாவாட்டிற்கு குறைவாகவே இருந்து வருகிறது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம் மற்றும் மின் விநியோக அமைப்புகள், மாநில சுமை ஒழுங்குமுறை மையம், SLDC மற்றும் SCADA இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் மற்றும் கள நில அதிகாரிகள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குழுக்கள் மூலமாக மின் உற்பத்தி, மின் பரிமாற்றம் மற்றும் மின் விநியோக அமைப்புகள் எல்லாமே கண்காணிக்கப்பட்டு வருவதாக மின்சாரத்துறை தலைமை வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் 765 கிலோவாட் மற்றும் 400 கிலோவாட், 230 கிலோவாட் மற்றும் 110 கிலோ கேவி என்கின்ற வகையில 66 கேவி மற்றும் 33 கேவி நிலைகளில் மொத்தம் 1930 துணை மின் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாக மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 283 துணை மின் நிலைய பணிகள் முன்னேற்றத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாநிலத்தில் சுமார் 39,763 சுற்று கிலோமீட்டர் உயர்மின் அழுத்த EHV கோடில் இருப்பதாகவும் 2,11,948 கிலோமீட்டர் உயரழுத்த HD மின் கம்பிகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 6,66,429 கிலோமீட்டருக்கு தாளழுத்த LT மின் கம்பிகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4.4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் விநியோக மின்மாற்றிகள் மற்றும் 8,312 ரிங் மெயின் யூனிட் அமைப்புகள் மூலம் சுமார் 3.51 கோடி நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மண்டலத்தில் மட்டும் சுமார் 38.79 லட்சம் நுகர்வோர்களுக்கு 253 துணை மின் நிலையங்களில் 4,798 விநியோக மின்மாற்றிகள் மூலமாக மின் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சில பகுதிகளில் உள்ளூர் அளவிலான மின்தடைகள் ஏற்பட்டு வருவதாகவும் தற்போது அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிகபட்ச நேரங்களில் உள்ளூர் மின் தேவை அதிகரிப்பால் ஏற்படும் ஃபியூஸ் ஆஃப் ஃபால்ட் என்கிற சொல்லக்கூடிய FOC மூலமாக இந்த மின்தடை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிலத்தடி மின்கம்பி பழுதுகள், ஜம்பர் கட் மற்றும் மின்கம்பி துண்டிப்பு, விநியோக மின்மாற்றி பழுது அல்லது அதிக சுமை, துணை மின் நிலையங்களில் ஏற்படும் கோளாறுகள் மற்றும் ட்ரிப்பிங் போன்றவை காரணமாகவும் மின்தடைகள் ஏற்படுவதற்கான காரணங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. மழை, காற்று, இடி போன்ற வானிலை காரணமாகவும் மின்தடைகள் ஏற்படுவதாகவும், திட்டமிட்ட பராமரிப்பு பணிகளுக்கான மின் விநியோக நிறுத்தம், மரக்கிளைகள், மின்கம்பிகளை தொடுதல் மற்றும் வெளிப்புற சேதங்கள் காரணமாகவும் மின்தடைகள் ஏற்படுவதாகவும் மின்சாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த நகர் பகுதிகளில் அதிக நுகர்வோர் சுமையால் ஏற்படும் உபகரண அழுத்தம் காரணமாகவும் இந்த மின்தடைகள் ஏற்படுவதற்கான காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனித்தனி பீடர் மற்றும் RMU தொடர்பான கோளாறுகளும் இந்த மின்தடை ஏற்படுவதற்கான காரணமாக தற்போது மின்சாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.